நாளுக்கு ஒரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 1வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 17 வரை. சர்வாங்க தகனபலி ஒரு முழுமையான ஒப்புவித்தல். உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. வசனங்கள் 2:9. தேவனுடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. அவருடைய தெய்வீக மகிமையின் பிரசன்னத்தில் நிலைத்திருப்பதற்கு ஏற்றவாறு மக்கள் தகுதியாக்கப்படும்படி அவர்தாமே அதற்கான ஏற்பாடுகளை தந்தருளுகிறார். அவைகளே பலிகள். இந்த பலிகள் மனிதர்கள் பாவம் செய்துவிட்டால் தேவனுடைய தயவை பெற்று மீண்டும் அவருடன் ஒப்புரவாவதற்கும், பாவம் செய்யாத போது பக்தி நயத்துடன் மனப்பூர்வமாக தங்களை ஒப்புவிப்பதற்காகவும் செலுத்தப்பட்டன. நம்முடைய இன்ற வேத பகுதி சர்வாங்க தகன பலியை பற்றி பேசுகிறது. ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் என்பது அவனுடைய மனப்பூர்வமான ஒப்புவித்தலை காண்பிக்கிறது. அது ஒரு பழுதற்ற காளையாகவோ, ஒரு கடாவாகவோ, ஒரு புறாவாகவோ அல்லது புறா குஞ்சாகவோ இருக்க வேண்டும். இவை முழுவதும் பலிப்பீடத்தில் எரிக்கப்பட வேண்டும். இந்த பலிகள் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் வெளியேறப்பட்ட தன்மையையும் அவருடைய மனப்பூர்வமான ஒப்புவித்தலையும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. காளை தன்னலமற்ற தியாக சேவைக்கு அடையாளமாக விளங்குகின்றன. ஆட்டுக்கடா முழுமையான ஒப்புவித்தலுக்கும் பாவத்தை சுமப்பதற்கும் அடையாளமாக இருக்கின்றன. புறா பாவமற்ற தன்மைக்கு ஒப்புமையாக இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவனுடைய தியாக செயலின் ஒவ்வொரு அம்சத்தை பிரதிபலிக்கின்றன. அடிக்கப்படும்படி கொண்டு போட போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என ஏசாயா 53:7 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து அப்போஸ்தலன், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல என எபேசியர் 5:2 நினைவு கூறுகிறார். இந்த தகனபலியின் சிறப்பு என்னவென்றால், இதை முழுவதையும் தேவன் அங்கீகரித்து விட்டார் அல்லது ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதே ஆகும். அவ்வாறே நாம் தேவனுக்காக நம்மை ஒப்புவிக்கும் போது கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது போலவே அவர் நம்மையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை மனதிற்கொண்டே சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் ரோமர் 12:1 கூறுகிறார். நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவில் இருக்கிறது. அவருடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தன்னையே தியாக பலியாக ஒப்புவித்து அன்பு கூர்ந்தது போல நாமும் பிறரிடத்தில் மாய்மாலமற்ற, வெளிவேஷமற்ற, மனப்பூர்வமாக அன்பு கூற வேண்டும். மேலும் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புவிக்கும் போது தேவன் அதை தனக்கு பிரியமான ஆராதனையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமேன்.